ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஷடாரண்ய க்ஷேத்திரங்கள் வரிசைகளை மூணாவதாக பார்க்கக்கூடியது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற ஆற்காடு புதுப்பாடி அருகே அமைந்துள்ள பரத்வாஜ ஈஸ்வரர் ஆலயம். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது சுயம்புவாக தோன்றிய சிவபெருமான். பரத்வாஜ முனிவர் அவர்கள் இந்த சிவபெருமானை பூஜித்ததனால இந்த கோவிலுக்கு பரத்வாஜ ஈஸ்வரர் ஆலயம் அப்படின்ட்டு பேர் வந்திருக்கு. இந்த அம்பாளினுடைய பெயர் ஸ்ரீ தர்ம சம்வர்தினி. இங்கே கால பைரவருக்கு தனி சன்னதி உண்டு. அதே மாதிரி பரத்வாஜ முனிவருக்கு தனியாக சிவபெருமானுக்கு நேராக ஒரு விக்கிரகம் எழுப்பி அந்த முனிவருக்கும் விசேஷ பூஜைகள் நடத்தப்படுகிறது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா 1720ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. அது கல்வெட்டுலேயும் இருக்குது. அதே மாதிரி இந்த கோவிலை பற்றின உங்களுக்கு விரிவான தகவல் வேணும்னா கன்னிமரா நூலகத்தில் இந்த கோவிலை பற்றின விரிவான தகவல் இருக்கிறதா அந்த குருக்கள் மாமா நமக்கு சொல்லிகிட்டு இருந்தார். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா ராமர் போனதுக்கான ஒரு சுவடு இருக்குது. அங்கே ராமர் பாதம் இருக்குது. பரத்வாஜ முனிவர் பக்கத்துலேயே ராமர் பாதம் இருக்குது. அதே மாதிரி இங்கே விசேஷ சிறப்பு பூஜைகள் சிவராத்திரி அன்னைக்கு நடைபெறுது. சிவராத்திரி அன்னைக்கு இந்த 7 கோவில்களுக்கும் செல்வது ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த வரிசையில் முதல் 2 கோவிலை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அந்த பதிவு போன வீடியோவில் நான் போட்டிருக்கேன். இது 3ஆவது கோவில். மொத்தம் 7 கோவில்கள் இருக்குது. அதாவது 7 முனிவர்கள் சிவபெருமான பூஜிக்கப்பட்ட அந்த கோவில்கள் தான். அதை ஒரே நாளில் சிவராத்திரி அன்னைக்கு தரிசனம் செய்கிறது ரொம்ப விசேஷ பலனை கொடுக்கும். இந்த 7 கோவில்களும், அதாவது சிவராத்திரி அன்னைக்கு தரிசிக்கக்கூடிய 7 கோவில்களும் ஆற்காடு மாவட்டத்தில் தான் இருக்குது. நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா ஒரே நாளில் இந்த 7 கோவில்களையும் சிவராத்திரி அன்னைக்கு தரிசனம் செஞ்சுட்டு போகலாம். இந்த விசேஷமான கோவில்களுக்கு சிவபெருமானின் அருளை அனைவரும் பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன். அடுத்த பதிவில் குடிமல்லூரில் அமைஞ்சிருக்கிற திருவந்தீஸ்வரர் கோவிலை பற்றின சிறப்பான ஒரு விரிவான தகவலை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.